முகத்துல இருக்குதா இல்ல முருகல இருக்குதாயா? அதே கேள்வியை திருப்பி கேட்டா எங்க பாத்து வரீங்க? வீண் விவகாரம் எதுக்கு? நான் முக்கியமா ரகுவை பார்க்கணும். ரகுவை பார்க்கணும்? இந்த ஆளுக்கு தெரிஞ்ச ரகு நான் ஒருத்தன் தான். போய்கிட்டே இருக்காரு. சொல்றான். சின்ன பிள்ளைத்தனமா இருக்குதே, கை தட்டியா கூப்பிடுற. என்ன தைரியம் உனக்கு? ரகு நான் தான் ரகுன்னு முதலியே சொல்லக்கூடாதாயா? சொன்னாதான் புரியுமா? ரொம்ப புத்திசாலி. அதெல்லாம் போனா போது. ஏப்பா நேத்து டாக்ஸில ஒரு பொண்ணு வந்துதே, அது எங்க இறக்கி விட்ட? அதுவா? ஐயனார் கோயில் இருக்குல்ல? ஆமா, ஐயனார் கோயில். அதுக்கு பக்கத்துல மண்டபம் இருக்குல்ல? அங்கதான் மண்டபம். அங்கதான் இருக்கா. சரி. ஆமா, நீங்க ஏன்? நான் தான்ப்பா. ஆயிரம் அச்சா ஆயிரம். மண்டபம் இருக்கு, கோயில் இருக்கு. அந்த பொண்ணமே ஒருவேளை மனசு மாறி அவங்க அப்பா கிட்டே போயிட்டாளா? சச்சா இருக்காள். ஆண்டவன் அந்த பொண்ணு ரூபத்துலதான் அதிர்ஷ்டத்தையே நமக்கு கொடுத்திருக்கான். இந்த பக்கம் இங்க. எந்த பக்கம்? அங்க இல்ல, இங்கடா. இங்க டாவா? மரியாதையே இல்ல. மது 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 இங்க இங்க இந்த பக்கம்டா. இது 1000. ரோஹிணி 14 வயசு, 8 அடி 4 அங்குலம், 4 அடி 8 அங்குலம், சிகப்பு நிறம், புளிச்சாச்சி. ஜிங்கு சிக்கா ஜிங்கக்கா சக்கு. குழந்தை கண்ணாமூச்சாடுறீங்களா? இல்ல, ஃபுட்பால் ஆடுறோம். பாலே காணுமே மடி. மது, நான் இங்க இருக்கேன். என்ன இவன் நழுவிட்டா போறா? யாரு மது? மண்ணாங்கட்டி. பாப்பா, இந்த பையன் யாருமா? என் ஃப்ரெண்ட். எங்க பிடிச்ச? இந்து மாசமதத்துல. ஆமா, நீங்க யாரு? அவர் யாரா இருந்தா நமக்கு என்ன மது? கண்ணு கட்டுக்க விளையாடலாம். ஐயோ, நானும் ஆட்டத்துக்கு வருவேன். மது கண்ணு கட்டி விடுறான். சிச்சி, பெரியவங்களை எல்லாம் நாங்க சேர்த்துக்க மாட்டோம். பாப்பா, நான் பாப்பா இல்ல, பாட்டி இல்ல, 14 வயசு பொண்ணு. கழிச்சு போச்சு. ஒரு முக்கியமான விஷயம் கழிச்சு போச்சு. இரு மஞ்சு. அம்மா 14 வயசு, ஆடி ஆடி கழிச்சு போயிருப்பேன். கோலா சாப்பிடு, இல்லன்னா முறுக்கு சாப்பிடு, பழம் சாப்பிடு, இஷ்டப்பட்டதை சாப்பிடுமா. அதெல்லாம் உங்களுக்கு நான் கேட்கலையே. உன்னையா சாப்பிட சொல்லி கேட்டேன். நீ ரொம்ப அதிக பிரசங்கமா பேசுற. சின்ன பையன் நீ. திண்ணையில உட்காரு, போனி. இந்த அம்மா சாப்பிடுமா. எனக்கு தேவையில்லை. சாரி, இஷ்டம் இல்லைன்னா விடு. எம்மா, உன் பேர் என்னம்மா? அந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது. நான் ஒத்துக்க மாட்டேன். டக்குனே கப்பன் சொல்லணும். எலிசபெத் டெய்லர். ஐயோ, நான் பேரை கேட்டா நீ தொழிலெல்லாம் சொல்றிய. டெய்லர் கிளர்னு. ஏன் சார், நாங்க விளையாடிட்டு இருக்கோம், எங்களை ஏன் தொந்தரவு பண்றீங்க? ஷோ, தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு இப்ப நான் இங்க ஓட போறேன். ஏய், அவன் 5-10 ஆளா பறக்கிறான்டா. 1000 கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. நீ கண்ணை கட்டி ஆட கூப்பிடுறியே. ஒரு நிமிஷம் சும்மா இருடா. ஏம்மா, நீ 4 அடி 8 அங்குலம் உயரம் இருப்ப இல்ல? இருக்கு நம்ம. மது, அண்ணா மூச்சு ஆனது போதும், பிடிக்கிற ஆட்டலாம். ஜூட் ஜூட்டு விட்டுட்டு போயிட்டாளே. சின்ன பசங்கன்றத காட்டிட்டாங்க, புத்தியும் நல்லா காட்டிட்டாங்க. இதுக்கு வேற ஒரு கொக்கி போடணும். என்ன கொக்கி? இல்லாமலா போயிடும். முதுகில் பெரிய மச்சம் இருக்கும். என்னங்க உங்களுதாங்க? என்ன சம்பந்தி மாதிரியா பிகு பிடிக்கிறீங்க? இந்த உள்ள வரணும் சார். இங்க யார் போஸ்ட் மாஸ்டர்? இங்க யார் சார் போஸ்ட் மாஸ்டர்? இதுக்கெல்லாம் என் பிராணம் நடத்தா எப்படி? அதோ ஏதோ ஏன் சார், நீங்க தான் போஸ்ட் மாஸ்டர். இதெல்லாம் எடுத்து வைக்கணுமா? பியூனை உட்கார வச்சிருக்கீங்க. அவர் தாங்க போஸ்ட் மாஸ்டர். என்னங்க விளையாடுறீங்க? அவரை கேட்டா உன்னன்றாரு, உன்ன கேட்டா அவரேன்ற. இல்ல சார், ஒரு மாசமா டைபாய்டு ஜுரத்துல படுத்தார். காது கொஞ்சம் மந்தம். தீர்ந்தது. நம்ம அவசரத்துக்கு வேலை நடந்த மாதிரிதான். நீங்க தான் போஸ்ட் மாஸ்டர். என்ன ஏமாத்த முடியாது. நமஸ்காரம். உட்காரு. ஐயோ, உட்காரத்துலாம் ஏதுங்க நேரம்? ஆளா பறக்கிறேன் நானு. கோயம்புத்தூருக்கு ஒரு தந்தி கொடுக்கணுங்க. தந்தி 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 இப்படி கட்ட மாதிரியா இருக்குமே, அதுல இந்த கையை வச்சு அடிப்பீங்களா? அது தந்தி. தந்தி கோயம்புத்தூர் கொடுக்கணும். கோயம்புத்தூர். காது கேட்குது, சமைச்சல் தான் கேட்காது பழகுது. அதுல போஸ்டர் சார், கோயம்புத்தூருக்கு அவசரமா ஒரு தந்தி கொடுக்கணும். இதுல கோயம்புத்தூர் விலாசத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன், என்னுடைய விலாசத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன், என்ன அனுப்பணும்ன்ற செய்தியும் நான் அதுல எழுதி வச்சிருக்கிறேன். ஒரு அடி அடிச்சிட்டீங்கன்னா ஏதோ ஒரு 1000 ரூபாய் எனக்கு வரும். அதை வச்சு நான் கொஞ்சம் பாய்ச்சிப்பேன் சார். அது வந்துப்பா. அட என்ன வந்துப்பா? ஒண்ணு சொல்லுறது ஒண்ணும் புரியலப்பா. நல்லா கிழிஞ்சிருப்பா. கோவிச்சுக்கா தம்பி. ஒரு மாசமா டைபாய்டுல விழுந்துட்டானா? ஐயோ, சொந்த கதை. காய்ச்சல் அப்படி காய்ச்சல். தெர்மாமீட்டர்ல 105க்கு ஏறுது, 104 விழுது. உதிக்கிட்டோம் எனக்கு தான். விழுது ஏறுது, ஏறி ஏறி இறங்கி ஒரு நாள் அமாவாசை பாரு, கப்புன்னு காதை அடைச்சு லேசா மந்தம். இந்த பொய் பேசினாதான் எனக்கு பிடிக்காது. லேசா மந்தமா எக்கச்சக்கமான மந்தம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த தந்தியை நீங்க அடிச்சாவும். இது போஸ்ட் ஆஃபீஸ் தானே? ஐயா, தமிழ்ல கொடுத்தா போகாது, இங்கிலீஷ்ல தான் கொடுக்கணும். எவனுக்கு தெரியும் இங்கிலீஷ்? உடனே திருப்பி அடிக்க வேண்டியதானே? சரி, நான் விலாசத்தை நோட் பண்ணிக்கிறேன், விஷயத்தை சொல்லு. குற்றாலத்துல சார், ஒரு மடையன் குற்றால மண்டபத்தில் என் குற்ற
பாதாள மண்டபம். உங்கள் மகள் ரோகிணி யுவர் டாக்டர் ரோகிணி. அரணஜோர் பையனுடன் 1/2 டிராயர் பாய். பிடிக்கிற விளையாட்டு கேச்சிங் கேம். ஆடிக்கொண்டு பிளேயிங். ஆடாடிக்கொண்டு பிளேயிங். இருக்கின்றார்கள். இங்கிங். உடனே புறப்பட்டு ஸ்டார்ட் இம்மிடியேட்லி. வரும் நேரத்தை கமிங் டேட். தந்தி மூலமாக தெரியப்படுத்தவும். இன்ஃபார்ம் த்ரூ டெலிகிராம். கவனபிசகாக. கபா இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் கிடையாது. சரி மாத்தி சொல்றேன். மறக்காமல் பணத்துடன் வரவும். டோன்ட் ஃபர்கெட். கம் வித் மணி. அர்ஜென்ட்டா ஆர்டினரியா? என்ன லாண்டரியா வச்சிருக்கீங்க? அதாவது அப்படின்னா என்ன? என்ன இவ்வளவு சர்வீஸ் ஆகுது, இது கூட தெரியாது. சீக்கிரமா வர்றது. மஞ்சு ஜில்ஜில் ரொம்ப ஜோரா இருக்கு. எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? ஏன் சிரிக்கிற? ஒரு ரெண்டும் டெலிகிராம் அடிக்குதே, அதுக்கு சிரிச்சேன். ஏ மது மது, நான் கூட குளிக்கிறேன்டா. உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா? ஒண்ணும் வராதுடா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் சட்டை எடுத்து கொடு. எதுக்கு? சோப் போட. மஞ்சு அப்படியே அந்த சோப்பையும் எடுத்து கொடு ப்ளீஸ். ஏய் மது, என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா போச்சுடா. சரி அதையும் துவைச்சிடுறேன். உன் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடு. ஐயோ ட்ரெஸ் கழட்டுறதா? மூஞ்சி பாரு. அப்ப ட்ரெஸ்ஸோட உன்னதான் துவைக்கணும். போடா, வேற வழி சொல்றான்னா. டவலை கட்டிட்டு ட்ரெஸ்ஸை கூட. எப்படி? டவலை எப்படி கட்டுறதுன்னு கேக்குறியா? அது இல்லடா, இது எப்படி கட்டுறது? சரி என் சட்டையை நான் புடிஞ்சு தரேன், நீ போட்டுக்கோ, நான் அப்புறமா துவைச்சுக்கிறேன். சரி. மது, என்ன அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன்? மஞ்சு உன்னை குளிக்க வேணாம்னு சொன்னா இல்லையா? ஏன் இஷ்டம், நான் குளிக்கத்தான் குளிப்பேன். மஞ்சு மஞ்சு கமா. இப்படி வா. குற்றாலத்துல குளிச்சா நிச்சயமா சட்டை இல்லாம தான் குளிக்க முடியும். கொஞ்சம் முதுகு தெரிஞ்சா போதும், உடனே மச்சத்தை பிடிச்சிருவேன். குற்றாலத்தில் கும்மாளமோ? அறிவு கட்ட அரணஜாரு, நீ மட்டும் சட்டை இல்லாம குளிக்கிற, அவ சட்டை போட்டு குளிக்கிறாள, இதுல என்னடா நியாயம்? உன் முதுகு யாருக்குடா வேணாம்? அவ சட்டையை கழட்டுடா. என்னது? சட்டை சட்டை கழட்டிடு. சிவா, கோவை கோபாலுக்கு இன்னொரு சந்தி. ஐயோ மது, டவல் டவல் மது, திரும்பி பார்க்காம குடுற, அப்படியே குடு. மது மது போய் குளிக்கலாம். நான் வர மாட்டேன். மறுபடியும் உன் டவல் தண்ணியில போயிடும். மறுபடியும் இல்ல மது, நான் டைட்டா உன்னை நான் நம்ப மாட்டேன். மது. மஞ்சு குளிச்சது போதும் வா. ஐயோ மஞ்சு இத பாத்தியா? ஐயோ நனைஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணு நான் திருப்பி காய வைக்கலாம். சரி வா. சார் போஸ்ட்மாஸ்டர் சார், எனக்கு ஏதாவது தந்தி வந்திருக்கா? தந்தி தந்தி. என்ன சார் குற்றாலத்துல குளிக்கிற அந்த பையனும் ஆடுறான், நீங்களும் ஆடுறீங்க.
சதி பண்றீங்களா? ஒருத்த முன்னேறதுன்னா உங்களுக்கு பிடிக்காதே, ஒரு 4 காசு சம்பாதிக்கிறது உங்களுக்கு பொறுக்காதே. ஏன் டான்ஸ் ஆடுற? நான் டான்ஸ் ஆடுறேன், மனசுல எனக்கு 1000 வேதனை, அதை கொட்டிக்கிறேன். கொஞ்சம் அப்படி காதை கொடுங்க, ஆ? நானே வந்து தொலைகிறேன். குற்றால அருவியில் இன் குற்றாலம் ஃபால்ஸ் உங்கள் மகள் யுவர் டாக்டர் ரோகிணி. அந்த பேரெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணீங்க, எனக்கு சதி பண்றீங்களா? அப்ப சொல்லட்டுமா? சதி பண்ணக்கூடாது. அதே அரணிஜார் பையனுடன் The same 1/2 dryer boy இப்போது now அருவியில் falls. குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப குளிச்சிட்டு இருக்காங்களா? போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதெல்லாம் நியாயமா சார்? சின்ன பசங்க மாதிரி ஆசைப்படுறீங்களே. அப்புறமா கூட்டு போய் காட்டுறேன் சார். சீக்கிரம் அடிங்க சார், உடனே அடிங்க. Immediately சரி, அதெல்லாம் யாரும் எழுத சொல்லுங்களே, அது வரைக்கும் போதும். இந்தாங்க, மிச்சம் மீதி இருந்ததுன்னா அடுத்த தந்தியில வந்து வாங்கிக்கிறேன். அடிக்கடி வருவேன், தந்தி கொடுக்க அடிக்கடி வருவேன். மது நோட்டில காஞ்சு போச்சு, எடுத்து பாக்கெட்ல போட்டு இந்தா. என் டிராயர் இன்னும் காயலையே, அந்த நோட்டெல்லாம் எடுத்து பாக்கெட்ல போட்டா அது மறுபடியும் ஈரமாயிடும். நீ போய் இந்த டவலை கொண்டா. இந்தா. மஞ்சு, உன் நகையெல்லாம் இருக்கே. வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். சரி சரி, நோட்டெல்லாம் எடுத்து போடு. அதை எடு.